HDFC பேங்க் பொறுத்த அளவுக்கு 1020 தான் அதோட ஹையஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி 760 தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25% இப்போ டவுனில் கிடைக்குது. இந்த HDFCயில் நடந்தது வந்து நாங்கள் வந்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்வான் அப்படின்னாலே ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஒயிட் ஸ்வான் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து HDFCயில் நடந்தது வந்து ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கவர்னன்ஸ் இஷ்யூ வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அதாவது அந்த ஒரு பேங்க்கில் ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ நடந்தது, அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இது ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக எது கீழே போச்சோ அது கண்டிப்பாக மேலே போகும். ஆனால் அதுக்குள்ளே டியூரேஷன் டைம் வந்து அதுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னால் வந்து 1000 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடியும் அண்ட் எனக்கு டைரக்ட் ஈக்விட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இதே இதில் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர் இன்வெஸ்டிங்னு சொல்லி புதுசாக ஒரு சில ஐசிசி டைரக்ட் மாதிரி உள்ளவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஷேர் இன்வெஸ்டிங்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து மாருதியில் 0.01 ஸ்டாக்கு, HDFCயில் பார்த்தீங்கன்னா 0.2 ஸ்டாக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் மாதம் என்ன பண்ணலான்னா, எது வந்து உங்களுக்கு மேலே போகும்னு தெரியுமோ அது மட்டும் நீங்கள் வந்து மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம்.